எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் எழிலரசி. நான் அரியலூர் மாவட்டம்லேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நான் வரேன். ஸோ என்னோட அப்பா என்ன மாதிரி ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என் அண்ணனும் ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என்னோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. ஏன்னா முன்னாடி அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, அப்பா விவசாயம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் குடும்பத்தில். அப்படி இருக்கும்போது அப்பாவால் வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியல. அப்பாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெளி உலகம் தெரியல. அப்பாவோட கூட பிறந்தவங்க 8 பேருமே வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. எனக்கு பார்க்கும்போது நம்ம எப்படியாவது இந்த ஒரு சூழ்நிலை இருந்து எப்படியாவது உடச்சி வெளியே வரணும் அப்படின்ட்டு நான் அப்போ யோசிக்கும் போது நிறைய பேர் என் குடும்பத்துல இருந்து தானே சொல்றாங்கன்னா, விவசாயம் பாரு, +2 வரைக்கும் படிச்சது போதும், அண்ணா அப்போ இங்கே சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வரும்போது, நீ போதும், நீ படிச்சதுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அம்மா இல்லை நீ எப்படியாவது போய் ஏதாவது பண்ணுன்னு சொல்லும்போது நான் இங்கே சென்னை வந்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு காலேஜ் சேர்ந்து பிகாம் படிச்சக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல. எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம், உன்னால் எதுவுமே முடியாது, நீ உனக்கு நீ ஒரு மாற்றுத்திறனாளி, நீ வெளியே வரும்போது உன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே வாழ முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ சிஎம் சாரோட அந்த மாச உதவித்தொகை ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்க இங்க படிக்கும் போதோ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மாசம் அந்த காசுல கொஞ்சம் அவங்களால குடும்பத்தை கொஞ்சம் இது பண்ண முடிஞ்சுது என்ன வரும்போது. பட் ஆனா இந்த சூழ்நிலை என்னை உடைக்கணும்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஏன் எல்லாராலையும் முடியும் போது ஏன் நம்மளால முடியாதா அப்படின்னு வரும்போது நம்மளோட அதே அப்பாவோட சிச்சுவேஷன் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதான் யோசிச்சேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல உங்களால முடியாது அப்படின்னு எங்க குடும்பத்துல சொல்லும் போது அதை உடைக்கணும் அப்படின்னு வரும்போது, சரி இப்படி இருந்துட்டல இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க. என்ன எதனால எப்படியாவது என்ன உள்ள முன்னேறி பண்ணணும்ன்ற ஒரு எந்த வழியும் கொடுக்கல எனக்கு. சரி, இப்போ எனக்குமே திறமை இருக்கே, என்னாலையும் முடியும், எப்படி மற்றவங்க பேசுகிறாங்களோ, எப்படி அவங்களால எல்லா துறையிலையும் வேலை பார்க்க முடியுதோ என்னாலையுமே முடியுமே, ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆயிடுச்சு. இல்லை, என்னால் முடியும். அம்மா சொல்லும் போது அம்மா இல்லை உன்னால முடியும் நிறைய என்னை ஊக்கப்படுத்தினாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் திருப்பியும் இதே தான் விவசாயம் பார்க்கணும், ஆடு மாடு தான் நீங்கள்லாம் இது பண்ணணும்னு சொல்லும் போது, இல்லை இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 5 வருஷம் நான் இங்கே சென்னையில் வேலை இல்லாமல் இருந்தேன். இல்லை எனக்கு அப்போ சந்தோஷமே இல்லை. ஒரு 3 months பெங்களூரில் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வேலை வரும் அப்படின்னு சொல்லி எம்என்சியில் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு உண்மையாகவே அவங்களுக்கு நிறைவேற்றலை. அப்படின்னு வரும்போது சரி, அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, நம்மளும் ஒரு பெண் தான், நிறைய பேர் அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணும்போது ஏன் என்னால் முடியாதான்னு சொல்லி வரும்போது தான் எனக்கு கரெக்டான டைம்ல சிஎம் சாரோட வெற்றி நிச்சயம் என்ற ஒரு ஸ்கீம் மூலியமா எனக்கு ZF மேனுஃபேக்சரிங்ல எனக்கு வேலை கிடைச்சிது. அப்படியா, அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள ஜாயின் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. அப்போ அங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, 3 to 4 months ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே பெர்மனெண்ட்டாக எனக்கு ஜாப் கிடச்சின்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் என்னை பார்க்கும்போது நம்ம சூழ்நிலை பரவாயில்ல, நம்மளால மாற்றி கொண்டு வந்திருக்கோம். நம்ம அப்பாவால் முடியல, அப்பாவுக்கு அம்மா பாட்டி எல்லாருமே மாற்றுத்திறனாளிங்க தான். அப்படி வரும்போது நம்ம உடைக்கணும். எப்படியோ நான் சென்னை நான் மாற்றி நான் என்னோட சம்பாதித்தத்தில் நான் அம்மாவையும் அப்பாவையும் 2 பேரையும் நான் சேர்ந்து பார்த்துக்கிட்டேன். அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் வரும்போது எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணி வரணுமே அப்படின்னு வரும்போது தான் யாருமே எங்களை சுற்றி ஹெல்ப் பண்ணல. ஃபேமிலியோ சரி இல்லை மற்றவங்க யாருமே இப்போ ஒரு உறுதுணையாகவே இல்லை எங்களுக்கு. அப்படின்னு வரும்போது தான் எங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி தோணுச்சு, வெற்றி நிச்சயம் ஸ்கீம் பற்றி தோணுச்சு. அங்கே உள்ளே அங்கே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இல்லை. நான் வெளியே வேலை தேடும் போது அவ்வளோ சவாலாக இருந்தது. உள்ளே வரும்போது ஒரு சவாலும் இல்லை. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல நிற்கிறேன், எல்லாருனாடியும் நான் நிற்கிறேன்னா, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடச்சி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எங்களாலேயும் முடியும், எல்லாராலையும் முடியுன்றத ஒரு லிவிங் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. அதே மாதிரி எல்லாரும் அவங்க சொன்ன தளத்தையும் நான் உடச்சி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இங்கே சிஎம் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து.
இந்த இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்னாலையும் வெளியே வர முடிஞ்சது, பிரேக் பண்ணி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இந்த நேரத்தில் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.